தி ப்ராஃபிட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பொதுவாக ஒரு குழந்தை படித்து முடிக்கணும்னா எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்க்குறோம். ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் தான் ரெண்டு முக்கியமானதாக சொல்லுவாங்க. இன்னைக்கு எஜுகேஷன் காஸ்ட் அதிகமாகிட்டு இருக்கு. வெறும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கிடையாது. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 40லேருந்து 60 லட்சம் ரூபாய்ங்கிறது ஒரு குழந்தை கேஜிஸில் அட்மிஷன் போடுறோம் அப்படின்னா அவங்க கல்லூரி முடிக்கிறப்ப 1.5 கோடி மினிமம். 1.5 கோடி மினிமம் ஆயிடும். வரக்கூடிய வருமானத்தை எப்படி அதை இப்போ திட்டமிட்டுறது? எஸ், இதுக்காக தான் இந்த வணக்கம் நண்பர்களே, தி ப்ராஃபிட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தனிநபர் முதலீட்டில் தொடங்கி பல்வேறு சந்தேகங்கள் நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மாதாந்திர வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, தொழில் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு, விவசாயம் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு அப்படின்னு பல்வேறு தளங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் தங்களுடைய வரவு செலவை எப்படி நம்ம திட்டமிடுறது அப்படிங்கிறதும், சேமிப்புக்கான திட்டம், முதலீடு அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகள் மட்டும் இல்லை, எம்எஸ்எம்இ சார்ந்து, அதே போல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து, இன்னும் பல்வேறு துறைகள் சார்ந்து தொடர்ச்சியாக நிறைய கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய திரு கார்த்திகேயன் அவர்கள் நம்மோடு இன்றைக்கு இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, அமெரிக்காலையும் உங்களுடைய அலுவலகங்கள் செயல்பட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் சார்ந்து நிறைய ஆலோசனைகளை சொல்லிகிட்டே இருக்கீங்க. நம்ம இது தொடர்பாக தான் இந்த தொடரில் பேச இருக்கோம். இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிற இந்த தொடரில் நிறைய பேச இருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியாக பேசலாம். குழந்தைகளுக்கான கல்வி செலவு அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அதை எப்படி திட்டமிடலாம்? இப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகுது? பொதுவாக ஒரு குழந்தை படித்து முடிக்கணும்னா எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்க்குறீங்க? ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் தான் ரெண்டு முக்கியமானதாக சொல்லுவாங்க. என்றைக்குமே இன்னைக்கு ஹெல்த் கேருங்கிறதுல ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. அது இன்சூரன்ஸ் எடுக்கணும். அந்த இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா நம்மளை எவ்வளோ பெரிய வியாதியாக வந்தாலும் அதை ட்ரீட் பண்ணிக்கலாம், அதை மேற்கொள்ளலாம், அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த எஜுகேஷனை பற்றி யாருமே இன்னும் அந்த அளவுக்கு கவனம் செலுத்த ஆரம்பிக்கல. ஆனால் எல்லாருக்குமே ஆஸ்பிரேஷன் இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைய பெஸ்ட் ஸ்கூலில் சேர்த்தணும், நான் மிஸ் பண்ணதை என்னோட குழந்தைக்கு கொண்டுறணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அது உங்களுக்கு சாதாரண எல்லா நிலையில நல்லா பண்ணணும்னு இருந்துருக்காங்க. அண்ட் எஜுகேஷனை பற்றி கவலைப்படாமல் அதுக்கு கடன் வாங்கியாவது பிச்சை போடும் கற்கை நன்றே அப்படிங்கிற அவையார் சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் ஒரே ஒரு இது முக்கியமாக அவங்க கவனிக்காதது, இன்னைக்கு எஜுகேஷன் காஸ்ட் அதிகமாகிட்டு இருக்கு. வெறும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கிடையாது. இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சங்கிறது ஒரு சாதாரண ஃபீஸாக இருக்குது. கிண்டர் கார்டன் அண்ட் ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா குழந்தை 2வது வருஷம் 3வது வருஷத்துலேருந்தே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருது. ஸோ அதுலேருந்து காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள 15லேருந்து 18 வருஷம் ஆகுது. இன்றைக்கி ஒரு எஜுகேஷனுக்கு 14 ஆண்டுகள் ஆகிடும். அதுக்கு பிறகு ஒரு 4 ஆண்டுகள்னா 18 ஆண்டுகள் இப்போ கல்விக்கு மட்டும், கல்விக்கு எஜுகேஷனுக்கு இன்ஸ்டியூஷனுக்கு கட்டுறது தவிர அது தவிர மற்ற செலவுகள்லாம் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அல்லது வேறு ஏதாவது ட்ரைனிங், இன்ஜினியரிங் போகிறனாலோ நீட்டு போகிறனாலோ இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் இது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இதுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரொவிஷன் ஒன்று போடுறதுங்க ரொம்ப முக்கியம். ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம்னா 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம்னா வருஷத்துக்கு உங்களுக்கு அது போக அவங்களுக்கு ஒரு அடிஷனல் 50,000 ரூபாய் மற்ற செலவுகள்லாம் அப்படின்னு போட்டு பார்த்தா கூட இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 40லேருந்து 60 லட்சம் ரூபாய்ங்கிறது அந்த 15-18 வருஷத்துக்குள்ளே இருக்குது. இது எகெயின் இது வருஷம் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை எடுத்து பார்த்தோம்னா அந்த நெட் ப்ரெசென்ட் வேல்யூன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. 12வது வருஷம் நீங்கள் பண்ணக்கூடிய செலவு இன்றைக்கி 40,000 இருந்தால் 12வது வருஷம் பண்ணக்கூடிய செலவு அதோடைய மதிப்பு 24,000 தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் ஒரு நீங்கள் ப்ரொவிஷன் வைக்கணும். இன்னைக்கு ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக தொடங்குறாங்க, கேஜிஸில் அட்மிஷன் போடுறோம் அப்படின்னா அவங்க கல்லூரி முடிக்கிறப்ப 1.5 கோடி மினிமம். 1.5 கோடி மினிமம் ஆயிடும் உங்களுக்கு. இந்தியன் என்விரான்மெண்ட்டில் நான் சொல்கிறது, நான் ஃபாரினே சொல்லி இன்றைக்கி என்ன ஃபாரின் இன்னைக்கு எல்லாருமே குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு. ஜாகிரபி இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி சிங்கப்பூர்லேயோ யூகேலையோ ஆஸ்திரேலியாலேயோ ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறது ரொம்ப காமனாக இருந்துட்டு இருக்கு. இன்றைக்கி எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி இருக்குது, மைண்ட் செட் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி அமெரிக்காவில் போய் ஒரு குழந்தை முடிச்சு வரணும், கிராஜுவேஷன் முடிச்சு வரணும்னால் 3.5 கோடி ரூபாய் ஆகுது உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். அது எக்ஸெப்ஷனலாக வச்சுக்கலாம். ஆனால் ஆவரேஜாக நீங்கள் 1லேருந்து 1.5 கோடி ரூபாய் இந்தியாவில் மட்டுமே குழந்தைக்கு
தேவைப்படும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்தாலே உங்களுக்கு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும், ஒரு ரீசனபிள் ஸ்கூலில் படித்து அவங்க ஜேஇஓ அல்லது நீட்டோ இதெல்லாம் சேர்த்தா அது இன்னும் அடிஷ்னலாக வருமானு தெரியல. அது நம்ம இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் பேசுகிறோமா? ஆமாம், ஸ்கூல் ஃபீஸு ப்ளஸ் மற்ற காஸ்ட் எல்லாம் சேர்த்து வரையில உங்களுக்கு இதில் எல்லாருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க சில்ட்ரனை வந்து என்ன காரணம் கொண்டு படிக்க வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது. அதனால் அதுக்கு நீங்கள் வந்து ப்ரொவிஷன் இருக்கணும். ஆஸ் அ பேரண்ட் யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் ஷூர் த சைல்ட் கெட்ஸ் த பெஸ்ட் எஜுகேஷன். அதுக்கு என்ன இப்போ வரக்கூடிய வருமானத்தை எப்படி அதை இப்போ திட்டமிட்டுறது? எஸ், இதுக்காக தான் இந்த சேவிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிருது. சேவிங் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமானது. ஒரு இந்த 40% பக்கெட்டில் இருக்கக்கூடியது முக்கியமானது. அந்த 40% தான் ஸ்ட்ரிங்க் பண்ணிடுவாங்க நிறைய பேர். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 40 மீதி இருக்கிறது, அந்த 40ங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகி 75-80 மீதி இருக்கிறது 25,000 லைஃப் ஸ்டைல்லையும் மற்ற லைஃப் ஸ்டைல் க்ரீப் அப்படிம்பாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் க்ரீப்னு இருந்துட்டு இருக்கு. அதாவது நம்மளுக்கு தேவை இருக்க இல்லாத சமாச்சாரத்தை நம்மளுடைய செல்ஃபோனில் அவங்க வந்து உங்கள்கிட்ட திணிக்கிறாங்க. நீங்கள் ஒரு இம்பல்சிவ் பர்ச்சேஸ்க்கு வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாறிடும். இன்றைக்கி ஒரு தேவை இருக்குங்கிறத தாண்டி இதெல்லாம் வாங்கலாங்கிற ஒரு இடத்துக்கும் நகர்ந்துடும். அதுவும் கடனில் வாங்கிடும். கிரெடிட் கார்ட்லேயும் வாங்குகிறோம் இருக்குது. அதாவது அவசியமாக பண்ண வேண்டியதோ முதலீடுக்கோ சேமிப்புக்கு பதில் அதை பண்ணிடுவோம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குன்னா இன்றைக்கி எல்லாருமே அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. அந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் உங்களுடைய ஆப்ஷனில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கான ஒரு மாதாந்திர செலவு எசென்ஷியல் ஆயிடுது. எல்லா விதத்துலையும் உங்களுக்கு வந்துடுது உங்களுக்கு. அதனால் இந்த இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து வரையில நீங்கள் இதுக்கு சேர்த்து லைஃப் ஸ்டைல் வந்து மாறி இருக்கு. ஒரு பாயிண்ட் பேசணும்னா, நான் பள்ளி காலங்களில் அல்லது என்னோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னால் அப்போ இவ்வளவு ட்ரெஸ்ஸுக்கே செலவு பண்ணோமான்னு தெரியல. அப்போ வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து தேவைகளுமே இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு வந்து 3 ஷூ தேவைப்படும். ப்ரைவேட் ஸ்கூல்ஸை பற்றி நான் பேசுகிறேன். அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ தனியாக இருக்கும், இது இருக்கும், இப்படின்னு செலவுகள் அதிகமாக தான் இருக்குது. அப்போ அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த திட்டமிடலும் பிளான்ஸும் இருக்கணுமான்னு நான் கேட்குறேன். நிச்சயம், இது பேர் லைஃப் ஸ்டைல் க்ரீப் அப்படிம்பாங்க. இந்த லைஃப் ஸ்டைல் க்ரீப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுடேஸ் லக்ஸுரி பிகம்ஸ் டுமாரோஸ் நெசசிட்டி. இதே மாதிரி தான் அன்றைக்கு வந்து ஒரு ஃபேன்கிறதே ஒரு லக்ஸுரியாக இருந்தது. இன்றைக்கி ஏசி இஸ் நெசசிட்டிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிட்டியோடைய குளோபல் வார்மிங் இதெல்லாம் வச்சு பார்க்கல. ஸோ அதே மாதிரி எஜுகேஷனுக்கும் இதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கும் ஒரு வருஷம் படித்து வர வரைக்கும் அந்த எஜுகேஷனுக்கான அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம எப்படி பிளான் பண்ணோம் அதான் நான் கேட்டேன். நீங்கள் வந்து இன்றைக்கி உள்ளே போகிற ஒரு குழந்தை 1.5 கோடி ரூபாய், நீங்கள் சொல்கிறது ப்ரைவேட் செக்டரில் ஒரு படிக்கணும் அப்படின்னா இவ்வளோ ஆகுது அப்படின்னா அது எப்படி? இதுக்கு வந்து ஹெல்த் கேர் மாதிரி இதுக்கு இன்சூரன்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஹெல்த் கேருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கேன்சருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு இது உண்டு. வேறு ஏதாவது மேஜர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் எயில்மெண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. இன்றைக்கி இன்சூரன்ஸ் மெச்சூர் ஆயிடுச்சு. ஆனால் எஜுகேஷனுக்கு நீங்கள் நெசசரிலி யூ ஹவ் டு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஏதாவது இப்போது எஸ்ஐபியோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டோ எப்படி அதை வந்து நம்ம அந்த ஃபண்ட்ஸை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு கேட்குறேன். அந்த காலத்துலலாம் குழந்தைகளுக்கு நம்ம வந்து கல்யாணத்துக்குன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இப்போ அந்த கல்யாணத்துக்குங்கிறது பெரிய அளவில் யாருமே அதை யோசிக்கல. எஜுகேஷன் கொடுத்தாச்சுன்னா போகிறோம். எஜுகேஷன் கொடுக்குறது வந்து நெசசிட்டிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த நெசசிட்டிக்கு நம்ம எந்த மாதிரி அசட்டை வச்சுருக்கோம், அந்த காலத்தில் கல்யாணத்துக்குன்னு கோல்டெல்லாம் சேவ் வைப்பாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி போய் இன்றைக்கி எஜுகேஷனுக்காக பண்ணலைனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிறது வருமுன்னர் காவாதான் அப்படிங்கிறது வந்து இந்த இதுக்கு ரொம்ப பொருந்தும். ஓகே, அதான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதுக்கு எஸ்ஐபி இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். எஸ்ஐபி ஒரு நல்ல ஆப்ஷன். இன்னைக்கு ஷேர்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து எஸ்ஐபி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை சொல்லலாம் உங்களுக்கு. ஓகே, ரைட். இப்போது பெரிய தொகையாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப எளிமையாக ஒரு கல்வி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸில் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கான கல்வி செலவு இவ்வளோ தூரம் ஆயிடுதுன்றீங்க. நல்ல பெஸ்ட் எஜுகேஷன் நம்ம நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் ஆஸ்பயர் பண்ணக்கூடிய எஜுகேஷனை கொடுக்கணும்னா நிச்சயமாக இந்த இது வந்து உங்களுக்கு எந்த விதமான மாற்றம் இதில் இல்லை. ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு இருக்குது. தொடக்கத்தில் நம்ம ஆரம்பிச்சதில் என்னோட வருவாயில் நான் 40-40-20ன்னு பிரிச்சுக்கணும்னு சொன்னீங்க. இது வந்து அர்பனில் இருக்கவங்களுக்கும் அதே தான், ரூரலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே தானா இல்லை வேறு விதமாக பார்க்கலாம்? ரூரலில் கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு. டயர் 2 சிட்டிஸ் மதுரை, திருச்சி ஆர் நாமக்கல் இந்த மாதிரி கோயம்புத்தூர் தாலுக்கா லெவலில் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் நிச்சயமாக இது கம்மியாக இருந்துருக்கு. ஏன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிடையாது. லிவிங் காஸ்ட்டும் குறைஞ்சி எல்லா விதமான செலவினங்களும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இப்போ அது வந்து அப்போ அங்கே சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா இல்லை அவங்க எப்படி அதை பிரிச்சுக்கலாம்? அதே 40-40-20 இல்லை அங்கே ஈக்குவேஷன் மாற்றணுமான்னு கேட்குறேன். அந்த பர்சன்டேஜ் அதே தான் வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுடைய வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு அதனால் அந்த பர்சன்டேஜில் நீங்கள் மாற்றங்கள் இது பண்ண வருமானம் ஒரே விதமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ அரசு ஊழியர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க, பெருமளவுக்கு இங்கே வந்து மேபி ஹெச்ஆர்ஏ கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் சிட்டியில். மற்றபடி அவங்க எல்லாத்துக்கும் ஈவனான ஒரு
சேலரி தான் இருக்கும். அப்போ அங்கே இன்னும் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. எஸ், அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அதை சேவ் பண்ணுறது தான் அது பெட்டராக இருந்துட்டு இருக்கும். பர்சனல் ஃபினான்ஸில் நம்ம இன்னும் பேச வேண்டிய பகுதிகளும் இருக்குது. முதலீடுகள், ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் பற்றியும் பேசணும். பொதுவாக வந்து எந்த வயசுலேருந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு நாம் ரெடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. இப்போ அதுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. அதெல்லாம் பற்றியும் நம்ம வந்து வரக்கூடிய வாரங்களில் பேசலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெறுவதற்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.